Friends, our next concept is third law, Newton's third law. We are very familiar with third law. For every action, there is an equal and opposite reaction. So it is illustrated by this following figures. Okay, see the first figure. So hammer exert a force on the nail. Okay, what? So nail also exert an equal and opposite force on the hammer. இப்போ வந்து இது ஆப்ஜெக்ட் 1, ஹேமர் ஆப்ஜெக்ட் 1, நைல் வந்து என்னது ஆப்ஜெக்ட் 2. அப்போ வந்து F21 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஆப்ஜெக்ட் 1 இப்படி தான் மீனிங் எடுத்துக்கணும். ஆப்ஜெக்ட் 1 exert a force on object 2. ஆப்ஜெக்ட் 1 எது மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது? 2 மேல நெயில் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஹேமர் ஆன் த நெயில். அப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன பண்ணுது? ஆப்ஜெக்ட் 2 exert a force on object 1. இப்படி ரிவர்ஸ்ல தான் மீனிங் எடுத்துக்கணும். அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த நெயில் ஆன் த ஹேமர். அப்போ இது கொடுக்கிறது ஒரு ஃபோர்ஸ், இது கொடுக்கிறது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ். ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆக்ட் அலாங் த லைன் ஜாயினிங் ஆஃப் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும், அதே நேரத்தில் எப்படி டைரக்ஷனில் இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். Here, when ball hit the wall, a force exert on the wall. அதுக்கு பதிலாக வால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டனா, ball exert a force on the ball. So பால் மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. வால் வந்து பால் மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஓகே, they act in different objects but they are acting in the same line joining. ஓகேவா? they act in the same line அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து due to this Newton's third law only we are able to walk here. So our feet exert a force on the ground. Okay, and the ground exert a opposite force, that is called reaction. Okay வா? ஸோ அதனால தான் இப்போ இது நம்ம மிதிக்கிறதுனால கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு, இது வந்து எர்த் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனல் ஃபோர்ஸ். டியூ டு வி ஏபிள் டு வாக் இட். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இது வந்து எர்த் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இது வந்து ரியாக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ சம் இன்க்ளினேஷன் ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கிட்டோன்னா இதை வந்து ரெண்டாக பிரிப்போம், ஆர் காஸ் தீட்டா. ஸோ இந்த காம்பனன்ட் வந்து ஆர் சைன் தீட்டா அப்படின்ட்டு. ஓகே, அப்போ வந்து இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, திஸ் வெர்டிக்கல் காம்பனன்ட் பேலன்சஸ் அவர் வெயிட். இது நம்மளோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணும். அண்டு திஸ் ஆர் காஸ் தீட்டா ஹெல்ப்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட். நம்ம முன்னோக்கி நடக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இது ஒரு 2 மார்க்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் இது இடம்பெறும். கொஞ்சம் கிரியேட்டிவாக இதை கேட்பான். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க, ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட் 1 மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷனுங்கிறதுனால இங்கே நெகட்டிவ் சைன் வந்திருக்கு. ஓகேவா? அண்டு தேர் இஸ் எ பேர் ஆஃப் ஃபோர்ஸஸ். ரெண்டுமே ஒரு பேர் ஆஃப் ஃபோர்ஸ். சிங்கிள் ஃபோர்ஸ் cannot be exist in நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகே, ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட், 2 மார்க் உரிய ஸ்டேட்மெண்ட். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஸ்டேட் தட் ஃபார் எவரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. Here action and reaction are two pair of forces.
ஆக்ஷன்னா ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ஷன், இன்னொரு ஃபோர்ஸ் ரியாக்ஷன். ஹேமர் அடிக்கிறது ஆக்ஷன்னா நைல் அப்போசிங் டைரக்ஷன்ல எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? வால் மேல மோதுறது ஆக்ஷன்னா பால் மேல எக்ஸர்ட் பண்ணக்கூடியது ரியாக்ஷன். அப்ப this action and reaction forces do not act on the same body. ஒரே பாடி மேல ஆக்ட் ஆகிறது இல்லை, they act on the different bodies அப்படின்னு சொல்றோம். Any one of the force is called action force and the other force என்னன்னு சொல்றோம்? நியூட்டன் force, reaction force அப்படின்னு சொல்லுவோம். Newton's third law is valid in both frames, inertial and non-inertial framesல இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆர் நாட் காஸ் அண்ட் எஃபெக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே நேரத்தில் இட் மீன்ஸ் தட் when object 1 exert force on the object 2, the object 2 exert equal and opposite force on the body 1 at that instantலயே நடக்கிறதுனால இதை காஸ் எஃபெக்ட் ஃபோர்ஸ்ல நம்ம கொண்டு வர மாட்டோம். ஓகேவா? அடுத்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கான். 2 spring balances. 1 spring balances is connected with the solid support, rigid supportல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். The other end is take your hand. ஓகேவா? So pulled with your hand. உன் கையை வச்சு இல்லை. அப்போ both shows the same force, சேம் ரீடிங் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதனால் வருது அப்படிங்கிறதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்கேன். அதாவது ரீடிங் இன் ஸ்ப்ரிங் ஏ இஸ் டியூ டு ஃபோர்ஸ் கிவன் பை த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பி. இது பிடிச்சி இழுக்கிறதுனால இங்கே வரக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அந்த ரீடிங் இன் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பி எதனால் வருது அப்படின்னு கேட்டோன்னா இதை பிடிச்சி இழுக்கிறதா. அப்போ இது வந்து ஆக்ஷன். அப்போ இது என்ன பண்ணும்? இதுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷனை ஏற்படுத்துது. ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து இது மேலே ஆக்ட் ஆகுறதுனால இங்கே பியில் வந்து சேம் ரீடிங் தான் காட்டும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா போத் ரீடிங்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் தட் you pull the spring balance B. B-யை புல் பண்ணுற. அப்போ வந்து இதில் என்ன ஆகுது அப்படின்னா force is exert by the balance B. Bங்கிற பேலன்ஸ் இது மேலே என்ன பண்ணுது? ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. இது ஆக்ஷன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோன்னா இந்த பி மேலே ஏ என்ன பண்ணுது? ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸை ஆப்போசிட் டைரக்ஷனில் எக்ஸர்ட் பண்ணுது. அதனால் ரெண்டுலேயுமே சேம் ரீடிங் தான் காட்டும் அப்படிங்கிறதோட த நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை நம்ம முடிச்சுக்கிறோம்.